யாரெல்லாம் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி டீடாக்ஸ் சரியாக செஞ்சுக்கிறோமோ, எப்படி உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே போல மனசுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். யாரெல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்து உடல் சுத்தி பண்ணுறீங்க? அப்பா ஒரு அம்மா வேகமாக கை தூக்கிட்டாங்க. உடல் சுத்தியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட கலாச்சாரத்தில் உடல் சுத்தியை நம்முடைய கர்மாக்களில் நித்திய கர்மாவாகவே நம்ம வச்சுருந்துருக்கோம் கலாச்சாரமாக. ஆனால் இப்போல்லாம் நம்ம யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. யாரெல்லாம் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு நீக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடி டீடாக்ஸ் சரியாக செஞ்சுக்கிறோமோ, இன்றைக்கி சின்ன வயசில் 40 வயசில் இருக்கக்கூடிய இல்லை 20 வயதில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் போதும் 100 வயசு அவங்கள வாழ வைக்கிறதுக்கு, இளமையாக வாழ வைக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் 60 வயசில் இருக்கவங்க இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டீடாக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கி நம்ம உடம்பில் நோய்கள் வருவதற்கான காரணம்னு என்னென்ன சொல்கிறாங்க தெரியுமா? நிறைய கழிவுகள் சேருது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ரத்தத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு சாக்கடை மாதிரி கழிவுகளை நம்ம பிறந்ததுலேருந்து சேர்த்துக்கிட்டே வரோம். லிவர் ரொம்ப கஷ்டப்படுது, ஹார்ட் ரொம்ப கஷ்டப்படுது, கிட்னிஸ் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ இந்த உறுப்புகள்லாம் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கழிவுகள் தான். அப்போ நம்ம உடம்பில் ஒரு சக்கரை நோய் வரும்போது, இல்லை ஒரு இதய நோய் வரும்போது, இல்லை ஒரு புற்றுநோய் வரும்போது, இல்லை சாதாரண ஒரு மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி வரும்போது கூட நம்ம மருத்துவர்கிட்ட போய் அந்த வலிகளை நீக்குவதற்கான வழிகளை தான் தேடுறோமே தவிர, ஏன் எனக்கு 40 வயசில் ஸ்பைன் ப்ராப்ளம் வந்தது, ஏன் எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கிட்னியில் ஸ்டோன் வருது, இந்த கேள்வியை நம்ம கேட்குறதே கிடையாது. இதுக்கான ரொம்ப சுலபமான புரிதல் என்னென்னா, நம்ம உடம்பில் எப்பெல்லாம் கழிவுகள் அதிகமாகுதோ அப்பெல்லாம் நமக்கு நோய்கள் வரும். உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100 வயசானாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும். எப்படி உடல் கழிவு நீக்கம் பண்ணலாம்? 2 வகையான உடல் கழிவு நீக்கத்தை நம்ம மருத்துவமனையில் நம்ம சொல்லுவோம். ஒன்று, மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து உடல் வாதமா பித்தமா கபமான் புரிஞ்சு உடம்பில் இருக்கக்கூடிய நோய் மற்ற ஃபேக்டர்ஸ் நம்ம உடல் இல்லாமல் மனசு சார்ந்த விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சு உங்களுக்கென்று பிரத்யேகமாக பரிந்துரைக்கக்கூடிய அந்த நெய் மருந்தை 6 நாட்கள் சாப்பிட்டு 7ஆவது நாள் காலையில் எடுக்கக்கூடிய ஒரு டீடாக்ஸ். இதை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சால் போதும், பெரிய மாற்றம் இருக்கும். இது எதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் 40 வயசை தாண்டுறோம், 50 வயசை தாண்டுறோம், குழந்தைகளுக்கு கல்யாணம், இன்னும் நிறைய கடமைகள் நமக்காக காத்துட்ருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு இதய நோய் ஏற்பட்டாலோ இல்லை இரத்த கொதிப்பு ஏற்பட்டாலோ நம்மளோட பயம் இன்னும் நம்ம மனசில் ரொம்ப அதிகமாகிறத பார்க்குறோம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். பாடி டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் கழிவு நீக்கத்தை முறையாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நோயை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை விதி வசத்தால் நமக்கு தீர்க்க முடியாத நாட்பட்ட நோய்கள் இருந்தால் கூட அந்த நோயை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஹாப்பி லைஃப் நம்மளால் வாழ முடியும். அதுக்கு தான் பாடி டீடாக்ஸ்னு பேர். அடுத்து வர்றது மைண்டு டீடாக்ஸ், மனதில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம். மைண்டு டீடாக்ஸ்னால் என்ன? இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பேரில் எத்தனை பேர் மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி குடும்பத்தினரிடம் பேசுகிறீங்க? அப்பா ஒரே ஒரு அம்மா, 2 பேர், 3 4 5 6 7, பாருங்களேன். மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூட நமக்கு பலமற்ற ஒரு நிலை இருக்கும்போது அப்போ மனசும் நமக்கு நோய்களை உருவாக்கத்தானே செய்யும். உணர்ச்சிகள் அப்படிங்கிறது வெறும் இன்பம் துன்பம் மட்டும் இல்லை, பயம், சந்தேகம், கோபம். மலச்சிக்கல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் நமக்கு மோஷன் போலனா என்ன ஆகும்? 2 நாள் போலனா, 3 நாள் போல, 5 நாள் போல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எமோஷனல் கான்ஸ்டிபேஷன், மனதில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். நம்ம மலம்தான் இது எல்லாமே சொல்கிறோம். கோபம், தேவையற்று ஏற்படுகின்ற கோபம், தேவையற்று ஏற்படுகின்ற பதட்டம், சந்தேகம். எப்படி உடல் சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே போல் மனசுத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுத்தியை எப்படி நம்ம அடைய முடியும்? தியானம். இன்றைக்கி இதில் எத்தனை பேர் தியானம் பண்ணுறீங்க? இன்றைக்கி தியானத்தின் மூலம் உலகத்தையே வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன்.
2015 ஒரு பெரிய மிஸ்ஆப் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு லைஃபே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. அப்போ நான் வந்து நம்ம ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களை சந்தித்தேன். 2015 அவங்க எனக்கு தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிற ஒரு விஷயமே எனக்கு இல்லை. நான் எடுக்கிற ஒவ்வொரு நாளுமே, வாழுற ஒவ்வொரு நாளுமே முழுமையான மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு, திறம்பட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்வதற்கு எனக்கு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னா பியூர்லி ஃப்ரம் மெடிடேஷன் தான். இன்றைக்கி தியானத்தை விட சிறப்பான ஒரு மருந்து மனிதனுடைய ஆயுளுக்கும், நோயற்ற வாழ்க்கைக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் கிடைக்கும்னா நிச்சயமாக கிடையாது. எந்த தியானம்ங்கிறத நான் ஒரு மேஜிக் பில்லுன்னே சொல்லுவேன். நீங்கள் அதை கற்றுக்கிட்டு முறையாக வீட்டில் காலையில் ஒரு 15 நிமிடம் அந்த நாளுக்கான துவக்கமாக, மாலை ஒரு 15 நிமிடம் இன்றைய நாளில் நடந்த கெட்ட விஷயங்களை மறப்பதற்காக, இரவு படுக்கும்போது ஒரு 15 நிமிடம் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்வதற்காக, இந்த ஒரு 45 நிமிஷம் உங்களால் ஒரு வருட காலம் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா, இந்த ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இந்த ப்ராக்டிஸ் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் ரொம்ப பெரிய அளவில் மாற்றமாக இருக்கும். பிரச்சனைகள் மாறி இருக்குமா? மாறாது. ஆனால் பிரச்சனைகளை நாம் அணுகுகின்ற முறை மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம். காரணம் என்னென்னா, தேவையற்ற கவலைகளும் எதிர்மறை எண்ணங்களும் தான். அது அனைத்துமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தியானத்தின் மூலம் வெல்லலாம். இதுதான் மைண்ட் டீடாக்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது. அடுத்து சோல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆத்மா அப்படின்னாலே வந்து பேய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பிரபஞ்சம் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, 2 அணுக்கள் மோதும்போது மிகப்பெரிய ஒரு ஒளிப்பிழம்போடு பிரபஞ்சம் உருவாகிறது. இது சயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சேம் திங், ஒரு கருமுட்டையும் உயிரணுவும் இணைந்து ஒரு உயிர் அந்த இடத்துல உருவாகும் போது ஒரு மிகப்பெரிய ஒளி ஆற்றல் உருவாகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு உயிர் உருவாகிறது அப்படின்னும்போது அந்த உயிர் ஏற்கனவே இந்த இடத்திலிருந்து சென்ற உயிராகத்தான் இருக்கிறதே தவிர புதிதாக உருவாவது கிடையாது. ஒரு மனிதனுடைய பிறவி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் 84 லட்சம் பிறவிகள் உண்டாம். அதாவது திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா 84 லட்சம் பிறந்தே ஆகணுமா. 84 lakhs நம்ம அச்சீவ் ஆன பிறகு சாமியே பார்த்து என்ன சொல்லுமா, அப்பா வேண்டவே வேண்டாண்டா, நீ இதுக்கு மேலே போடான்னு உனக்கு மோட்சத்தை கொடுத்துருமா. ஸோ 84 லட்சம் பிறவிகள் நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வரும். அதில் கடைசியாக நாம் பிறக்கக்கூடிய பிறவி தான் இந்த மனித பிறவி. இதுக்கு முன்னாடி நம்ம மாடாக இருப்போம், குதிரையாக இருப்போம், யானையாக இருப்போம், சின்ன அமீபாவாக கூட இருந்திருப்போம். ஆனால் மனித பிறவி தான் நம்ம எல்லாருக்குமே கடைசி பிறவி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து 4 பேர் பிறக்கிறாங்க. அதில் ஒருத்தர் 100 வயசு வரையிலும் எந்த நோயும் இல்லாமல் இருக்கார். ஒருத்தர் 30 வயதிலேயே இதய நோயோடு போராடுறாரு. ஒருத்தருக்கு சக்கரை நோய் வருது. நமக்கே ஒரு கேள்வி, ஒரே வகையான உணவு, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் தான், இருந்தாலும் ஏன் நமக்கு நோய் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்களா? இதுக்கு தான் வந்து ஆத்மான்னு சொல்லக்கூடிய சோலை நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் ஆயுர்வேதம் அழகாக சொல்லுது, மணி மந்திர ஔஷத தியானம். அமாவாசை டைமில் நம்மளுடைய கடல் வந்து கொந்தளிப்பாக இருக்கும்ல, அதுக்கு என்ன காரணம்? மூன், சந்திரன் வந்து பூமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுனால சந்திரனுடைய கதிர்வீச்சு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சார்ந்த விஷயங்களில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அப்போ நம்ம வந்து கடல் கொந்தளிப்பு அதிகமாகுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. நம்ம உடம்புல 80% தண்ணீரோடு நிரம்பி இருக்கிறது. அப்போது அந்த மூன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்மை பாதிக்குமா? பாதிக்காது? நிச்சயமாக பாதிக்கும் இல்லையா? அதே போல தான் மற்ற கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த கதிர்வீச்சை எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு அதை பிரதிபலிக்கிறோம், இதை பொறுத்து தான் நம்முடைய மன ஓட்டம், நம்முடைய உடல் நலம் எல்லாமே இருக்குது. இதை நம்ம சித்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நமக்கு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம் ஸ்டோன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருப்பார். அவருக்கு தெரியும் நம்ம ஜாதகம்
எத்தனை குடும்பத்தில் நம்ம ஒரே மாதிரி ஜாதக அமைப்போடு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத பீரியாடிக்கலாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மிஸ் ஆப்பை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு உருவாச்சு. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நமக்கு யாரும் இல்லை, நம்மளும் அதை சயின்ஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ மணி அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து மந்திரம். யாரெல்லாம் வீட்டில் டெய்லி மந்திரம் கேட்குறீங்க இல்லை சொல்கிறீங்க? அப்பா, இதுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. மந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒலி கற்றைகளாக வைப்ரேஷன்ஸாக நம்ம கேட்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ லெவலில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். மணி மந்திரம். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்கே இன்றைக்கி மந்திரங்கள் உண்டு. இதுக்கு அடுத்து வர்றது தான் ஔஷதம். இன்றைக்கி கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு முதல்ல மணி, அடுத்து மந்திரம், அடுத்து ஔஷதம். என்ன மருந்துகள் தேவை, சிறப்பான மருந்துகள் தேவை, காயகல்ப மருந்துகள் தேவைங்கிறது. கடைசியாக வர்றது தியானம். அகெயின் இன்றைக்கி உடலில் நோய் வரக்கூடாது அல்லது வரக்கூடாத நோய் வந்துருச்சுன்னா கூட அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோன்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி தியானம். தியானத்தில் இருந்து தான் நம்மளுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நோயிலிருந்து குணமாகக்கூடிய தன்மையும் ஆரம்பிக்கிறது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அபியாசம், ப்ராக்டிஸ். ஆயுர்வேதத்தில் 2 கான்செப்ட் இன்றைக்கு ஆரோக்கியத்தை நமக்கு பெரிய அளவில் மாற்றி கொடுப்பதற்கு மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளையும் சொல்லி கொடுக்கறதா. ஒன்றுக்கு பேர் தினச்சரியைன்னு சொல்லுவோம், இன்னொன்றுக்கு பேர் ரித்துச்சரியைன்னு சொல்லுவோம். தினச்சரியை அப்படிங்கிறது டெய்லி காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரையிலும் நம்ம என்னென்னலாம் செய்யணும். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். டே ஸ்லீப், தினத்தில் தூங்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஓகே, எல்லாருமே ஒத்துக்கிறோம் தினத்தூக்கம் கெட்டதுன்னு. ஆனால் ஆயுர்வேதம் சொல்லுது சம்மரில் டே ஸ்லீப் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அப்போ நம்ம பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்றாற் போல் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை சொல்லி கொடுக்கறது தான் ப்ராக்டிஸ், தினச்சரியை மற்றும் ரித்துச்சரியை. எத்தனை பேர் முதல்ல காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துக்கிறீங்க? வெரி குட், வெரி குட். காலையில் 5 மணிக்கு கண் முழிச்சிடுறீங்க, ஆனால் எத்தனை மணிக்கு கட்டிலேருந்து எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? இப்போ பாருங்கள், பாதிக்கு மேலே கை காணும். ஸோ இந்த தினச்சரியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி செய்யக்கூடிய வேலை சீசனுக்கு ஏற்றாற் நமக்கு சொல்லி கொடுப்பது. கடைசியாக ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும். ஸ்ரீராம நவமிக்கு என்ன பலகாரம்? பானகம். பானகம், மோர். ஓகே. கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பலகாரம்? அடுக்கிட்டே போகலாம், பெரிய லிஸ்ட்டு. ஓகே, ஏன் வித்தியாசம்? ஒரே சாமி தானே, ஒரே பர்த்டே தானே, ஏன் வித்தியாசம்? ஸ்ரீராம நவமி வருவது கோடை காலத்தில். கோடை காலத்தில் நம்முடைய ஜீரண மண்டலம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதனால் சுவாமிக்கே பத்தியம்தான். அந்த டைமில் வெறும் மோரும் பானகமும் தான் அவருக்கு பலகாரம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடியது குளிர்காலத்தில். இந்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்மால் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதுதான் சுவாமிக்கு பலகாரம். அவருக்கு பிடிக்குதான்னு இல்லை, நமக்கு பிடிச்சது தான் பலகாரம். அப்போ இந்த ரித்துச்சரியை தினச்சரியை அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான். பொதுவாக பகல் தூக்கம் அப்படிங்கிறது உடலுக்கு கெடுதி, ஆனால் கோடை காலத்தில் பகல் தூக்கம் உடலுக்கு நன்று. அதே போல் காலநிலைக்கு ஏற்றாற் போல் மாற்றம் கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது எந்தெந்த காலத்தில் வாத உடம்புக்காரங்க, பித்த உடம்புக்காரங்க, கப உடம்புக்காரங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ். இதில் இன்னொரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. இப்போ யாராவது உடம்பு எடை குறையணும்னு எங்கிட்ட வராங்க, அப்போ நான் அவங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், யோக பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இதுதான் இந்த அபியாசங்கிற வார்த்தைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மன மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இன்றைக்கி எதுக்காக இந்த 7 pillars ஆஃப் லைஃப்பை உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கான திருமணம், ஆரோக்கிய வாழ்வு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் திருமணத்துக்கு பிறகு சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒன்று குழந்தையின்மை ஏற்படுவது, அல்லது நமக்கு உருவாகக்கூடிய சந்ததிகள் ஆரோக்கியமான ஒரு சூழலில் இல்லாமல் இருப்பது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வரும்போது, பொதுவாகவே நாங்கள் சொல்லக்கூடியது நம்ம மருத்துவமனையில் இதற்காகவே சிறப்பான ஒரு சிகிச்சை.
இதுக்கு பேர் கர்ப்ப வித்யைன்னு பேர். இந்த கர்ப்ப வித்யை அப்படிங்கிறது ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி, இன்றைக்கி எல்லாரும் நம்ம திருமணத்திற்கு முன்பு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்ம உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, ராத்திரியில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறோம், தூக்கம் குறைவு, இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு இருக்கும்போது உடலுடைய ஆற்றல் சக்தி ஓட்டங்கள் குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது இன்றைக்கி திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த கர்ப்ப வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இந்த கர்ப்ப வித்யை அப்படிங்கிறது என்னென்னா, பெண்ணுடைய ஆணுடைய உடல் வாதம் பித்தம் கபத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கான டீடாக்ஸில் ஆரம்பித்து திருமணத்திற்கு முன்பு அவர்களுடைய உடல் மன மற்றும் உளவியல் ரீதியான ஆரோக்கியத்திற்கு என்ன தேவை, அதே போல் பெண்ணுக்கு, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நம்ம பெண் குழந்தைகளை வளர்க்குறோம், வேலைக்கு போகிறாங்க வராங்க, உடல் ஆரோக்கியத்தில் அவங்களுக்கெல்லாம் நேரம் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாத சூழல் இருக்கிறதுனால நிறைய சிரமங்களால் பெண் குழந்தைகள் இன்றைக்கி அவதிப்படுறதை பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு தேவையான உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, ப்ராக்டிஸ். குழந்தை ஆண் குழந்தையாக வேணுமா பெண் குழந்தையாக வேணுமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் நல்ல நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமான குழந்தை வேணும், புத்திசாலியான குழந்ை வேணும், நல்ல நன்னடத்தையுள்ள குழந்தை வேணுங்கிறது தான் ஆசை. பட் அது எப்படி கிடைக்கும்? இந்த கர்ப்ப வித்யைங்கிற ப்ரோக்ராம் குழந்தை உருவாவதற்கு முன்பு இருந்து குழந்தை பிறக்கின்ற வரை என்னென்ன நல்ல விஷயங்களை ஒரு கணவனும் மனைவியும் சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் செய்தோமேயானால் பிறக்கின்ற குழந்தை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக இன்றைக்கி ப்ரூவன் பண்ண ஒரு தியரி. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 பெண்கள் அவங்க இந்த கர்ப்ப வித்தியை பின்பற்றி அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்டே பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு சேவை அப்படிங்கிறது இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னும், அதை விட முக்கியமாக நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வரக்கூடிய பேரன் கொல்லு பேரன் அதற்கு பிறகு வரக்கூடிய பேத்திகளை எல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் தான் சொல்கிறோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வுரிமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏதோ நமக்கு அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நினைக்காம ஆரோக்கியங்கிறத வாழ்வுரிமையாகவும் ஆரோக்கியத்திற்கு மருந்துகள் மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிற கொள்கைகளை விடுத்து ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதற்கு ஸ்ரீவர்மா என்றுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்.